இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா அந்த துணி இருந்தால் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கை எடுத்து வச்சுருந்தோம்ல, கை தைச்சிக்கலாம். வலது கை வலது பக்கம் இப்போ தைச்சி எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கு நேராக வச்சு இதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டு பூச்சை இருந்தால் வந்து உங்களுக்கு அந்த நுனியில் வந்து கொஞ்சம் பூச்சை இருந்தால் அது கொஞ்சம் தூக்குனால வரும். அதனால் கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கிட்டாச்சு. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வச்சு இப்போ தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கை தைச்சி நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள், கையை நம்ம ஷோல்டருக்கு நேராக பிடிச்சி பார்த்தா கை தைச்சி நம்ம எடுத்தாச்சு. தெரியுதா? கைக்கு கை அழகாக நம்ம தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ அடுத்த கை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்படி வச்சு ஷோல்டருக்கு நேரம் வச்சு வச்சுட்டு தச்சு பாருங்க. நம்ம இன்னொரு கையும் தைச்சி எடுத்தாச்சு. சரியா? இப்போ வந்து நம்ம இது ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஜாயின் பண்ணும்போது தான் நான் வந்து அளவு ஜாக்கெட்டு எடுக்கிறேன். சரியா?
அது தட்டி நான் அளவு ஜாக்கெட்டு எடுக்கலை, ஜாயிண்ட் பண்ண போது மட்டும்தான் நான் அளவு ஜாக்கெட்டு எடுக்கிறேன். சரி, அந்த ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு இப்போ அளவு ஜாக்கெட் எடுங்க. எடுத்து பின்பக்கம் அளவை போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு இதையும் பிடிச்சிட்டு வைங்க, வச்சு பாருங்கள். இந்த கடைசியில் மட்டும்தான் நான் அளவு ஜாக்கெட் எடுப்பேன். சரியா? அப்படி கோடு போட்டுக்கோங்க, இந்த பக்கம் போட்டுக்கோங்க, உள்ளேயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கையை ரெண்டு வடிச்சிட்டு இப்போ ஜாயின் பண்ணு. இப்போ கை எடுத்துக்கோங்க, எடுத்து பாருங்கள், எடுத்து வச்சு பாருங்கள் அளவு. அப்புறம் இந்த அளவு சுற்றளவு எடுத்துக்கோங்க, சுற்றளவு எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டி அளவு எடுத்துக்கோங்க, பட்டி அளவு எடுத்துட்டு அதுலேயும் கோடு போட்டுக்கோங்க. போட்டு இந்த ரெண்டையும் இங்கேயும் கோடு போட்டுக்கணும், ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு கூட 2 தையல் போட்டுக்கோங்க. நான் ஒரு தையல் போட்டு இதை இப்போ வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு எல்லாம் நூலையும் கட் பண்ணி விட்டுருணும். சரியா? கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு இந்த ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு. சரியா? இப்போ இது முடிச்சு இப்போ அடுத்த இந்த கையும் இது மடிச்சு விட்டுட்டு ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் தைக்கலாம். பார்த்திங்கன்னா 2 கையும் நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி பட்டி கோடு
இப்போ இதையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் இந்த ஜாயிண்ட்டு ஒன்று போல் வந்திருக்கு. இப்போ இதை நேரம் எடுத்துருவோம். ரொம்ப சீக்கிரமாக தைச்சி முடிச்சாச்சு. நம்ம பாருங்கள், ரெண்டையுமே ஒன்று போல் வச்சுட்டு பார்ப்போம். டாட் கழுத்து ஒன்று போல் வந்திருக்கா பாருங்கள். இந்த ரெண்டையும் மடித்து கை ரெண்டும் ஒன்று போல் வந்திருக்கா. அதேமாரி இந்த கையும் பார்த்துக்கோங்க, ரெண்டையும் ஒன்று போல் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீட்டாக ஒரு ஜாக்கெட் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. அழகாக காட்டன் சட்டை தைச்சி நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள், கழுத்து பாருங்கள், முன்கழுத்து, பின்கழுத்து சரியா தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த சாரிக்கு தான் இந்த சட்டை எடுத்திருக்காங்க. புரியுதா? இந்த சாரிக்கு தான் அவங்க இந்த ஜாக்கெட்டை எனக்கு எடுத்து தந்தாங்க. இது இதுக்குள்ள ஜாக்கெட்டு, இது தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. தைச்சாச்சு. பட்டன் வச்சு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.